அதைவிடா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கே. சரணாங்கள் 67ஆம் ஆண்டு குருபூஜை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களையும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குரு அவர்கள் தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் இதயங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடர்பாடாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நான் எல்லா வேலையும் ஒதுக்கீட்டு வந்து சொல்றாங்க. குருவர்கள் நமக்கு எப்போதும் உண்டு, குருவர்கள் நமக்கு எப்போதும் உண்டு. அதில் நாம் காட்டும் தீவிரம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு குருவர்கள் நிச்சயம் உண்டு. அனுமனை நம்ம தீவிர பக்தர், யாரோட பக்தர்னா ராமரோட அதி தீவிர பக்தர். ஏன்னா எந்நேரமும் ஸ்ரீராம தேவங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அவருக்கு குருவும் ராமர் தான், ஆசான் ராமர் தான், மகான் ராமர் தான். அவருடைய தாய் தந்தை உறவு நட்பு எல்லாமே ராமர் தான். அதனாலதான் அனுமனை பற்றி அதிக ராமருடைய அதிக பக்தர் யாருமே மனசை டக்குன்னு வந்து அனுமன். அந்த அளவுக்கு நம்ம தீவிரம் காட்டுவோமா, குருவர்கள் வேணும்னு நினைக்கிறோமா? நாம் காட்டும் தீவிரம் எவ்வளவு? ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு தகப்பனும் குழந்தையும் கோயில இருக்கிறாங்க. அப்பா வேண்டார், அதே கடவுளுக்கு அப்பா வேண்டார். மழை நிற்கணும்னு ஆபீஸ் போகணும் வேண்டார். குழந்தை வேண்டுது, மழை பெய்யணும், நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அப்பதான் லேட்டு போகணும் அப்படின்னு வேண்டுது. கடவுள் யார் பேச்சு கேட்போம்? யாருடைய பக்தியில் தீவிரம் இருக்கிறதோ அதுதான் நடக்கும். நாம் குருவின் படத்தை வாங்குகிறோம், நல்லா போட்டு பழம் வாங்கிக்கிறது எல்லாம் குருவின் படத்தை வாங்குகிறோம். ஆனால் அவர் சொல்லும் பாடத்தை நாம் காது கொடுத்து கேட்கிறோம். அதுதான் அவர் வேண்டுவது, நம்மிடம் அவர் வேண்டுவது அதேதான். அவர் தேடுவது நம்மிடம் அதுதான். அவர் சொல்லும் பாடம் என்ன? கடவுள் ஒருவரை. எனக்கு பால்கோவா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு மைசூர் பால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜாமி பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீங்க பிடிக்கும். ஆனால் சுவை என்பது ஒன்றுதான். அதுதான் அவர் சொல்லும் பாடம் கடவுள் ஒருவரை. இந்த உயிர் நம்ம கேட்கலாம், இந்த ஆன்மா நம்ம கேட்கறது இல்லை, இந்த பிறப்பு நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது. எதுவும் நாம் கேட்பதே கிடையாது. அனுமன் ராமர் எப்படி அனுமனை இப்படி எனக்கு பூஜிக்கணும், என்னை இப்படி வேண்டிக்கணும், இப்படி எந்த பக்தியா இருந்துக்கிறா இல்லை இல்லை, அதே மாதிரி தான் நம்ம எதுவுமே நம்மிடம் நம்ம யாருக்கும் கேட்கல. நமக்கு எல்லாம் ஏதோ ஒரு சக்தி, அந்த உணர்வு தான் பிரம்மம். ஏதோ உணர்வுகளை நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறது, அதுதான் பிரம்மம். அந்த உணர்வே பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்த வகுப்போடு ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். அது 14 ஊர்ல ஒரு உண்மை பக்கங்கிற ஊர் மட்டும். அது 30 கிளாஸ்ல நான் 17 கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அதுல சொன்ன அந்த வகுப்பு வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும். நான் வந்து ஒரு மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கேட்டுருக்கிறேன். வேறொரு வேலையோடு சேர்ந்து இதையும் கேட்பது. அப்ப அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான். நாம போற வழிகள் தான் வேறு வேறு, ஆனால் சேரக்கூடிய இடம் ஒன்றுதான். அந்த கடவுள் ஒருவர். இன்னொரு இடத்துல நாம் சேரக்கூடிய அந்த ஜோதியை சேரக்கூடிய பிரதிபக்தான் சொல்றாங்க. வெவ்வேறு நிலையில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் சேரக்கூடிய இடம் ஒன்றுதான். இந்த வகுப்புல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொள்கைகள்லாம் பார்க்கும்போது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லிட்டே நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பதற்கு முயற்சி சொல்றோம். ஆனா அதே வகுப்புல சச்சிதானந்தத்துக்கு பொருள் சொல்றோம். அந்த சச்சிதானந்த வார்த்தையை நம்ம அந்த சொல்ல பிரிக்கிறத சத்து சித்து ஆனந்தம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மெயின் சத்து மெயின் உடல் சித்துங்கிற அறிவை கொண்டு பேரானந்தத்தை அடைகிறது. அதுதான் சத்து சித்து ஆனந்தம். அதே ஆணவம் கண்மம் எனக்கு பேசுறது என்ன சொல்றாங்க? இந்த உயிர் பசு என்ற உயிர் பதியை சேருவதற்கு நீ பாசத்தை விட வேண்டும். அதான் சொல்லுவோம் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுது. கிட்டத்தட்ட சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். பற்றிலிருந்து விலகிற பாசத்திலிருந்து விலகி பசுங்கிற ஆன்மா பதியிடம் சேருவதற்கு. இப்ப நம்ம கேட்போம், என்னுடைய கேள்வி கேட்போம், என்னமோ சொல்லிட்டு அதெல்லாம் ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஆன்மீகம்னா என்ன? பழம் எப்படி படிப்போம்? உலகத்தில் சொல்ல முடியுமா? ஒரு பழம் எப்படி படிப்போம்? இது கேட்கக்கூடிய விஷயம் இல்லை, உணரக்கூடிய விஷயம். இது வந்து கேட்டா நமக்கு
அப்ப அதுக்கு முன்னாடி நாம் எதிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னா பாசத்தில் மூல பற்றிலிருந்து நாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு நம்மை விடுதலை அடைய ஆன்மீகம் என்பது விடுதலை அடைவது. நீ ஃப்ரீடமா இருக்கிற அவ்வளவுதான். மனதளவில் நீ அடையும் ஃப்ரீடம் தான் ஆன்மீகம். அவ்வளவுதான். நேரடி மக்களும் அவ்வளவுதான். காந்தியடிகள் 3 ஒண்ணு கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத. ஆனா நமக்கு அறிவு புலன்களை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் ஆன்மீகம். பாசம் மக்களுக்கு வெளிப்படுவதற்கு ஐம்புலன்களை அடக்க வேண்டும். அப்ப காந்தி சொல்றது 3 ஏன் இந்த 2 விட்டுட்டாரு அப்படின்னா, இந்த 3 சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 2ம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதாவது இந்த 2 புலன்களை அவர் விடுத்து இந்த 3 மட்டும் சொற்பாக சொன்னார். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இந்த 3 முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காதுன்னு சொல்றாங்க. இது ஒரு புலனை அடக்கிட்டோம்னு சொல்லுங்க, மற்ற 4 தானே சரியாயிடும். ஒண்ணு அந்த வாய் தான். அந்த வாயில பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனிச்சு அது எப்படி பேசுவோமா அப்படிலாம் இல்லை. காலம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்மளை சீர்படுத்தும். அது எந்த நேரங்களும் நம்ம வந்து கேட்ச் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த ஓனாய் வந்து கிளாஸ்ல சுற்றி வந்து பின்னாடி வந்து புலி ஓனாயை அடிப்பதற்காக புலியும் ஓனாயை ஃபாலோ பண்ணுது. அது வந்து அந்த ஓனாய்க்கு வந்து இந்த சிறுத்தையோட வாசனை லேச தெரியும். வாசனை ஏதோ காவத்தை அப்படின்னு உணர்ச்சி என்ன பண்ணுதுன்னா பார்த்துட்டு புலி நம்ம ஃபாலோ பண்ண பார்த்த உடனே ஓனாய் இன்னும் ஃபர்ஸ்ட் ஓடிட்டே இருக்கும். மூடி வர இன்னும் போயிட்டே இருக்கும்போது ஒரு தூரத்துல ஓனாய் மட்டும் நுழையும் உலகத்துக்கு ஒரு புகை இருக்கும். அதை பார்த்த உடனே ஓனாய் தெரிந்தால் நமக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்கார்ந்து உடனே அந்த பொண்ணுக்குள்ள போக முடியாது. ஏன்னா சிறுத்தையோட உலகம் பெருசா இருக்கும். சின்ன அந்த புகைக்குள்ள போக முடியாது. போக முடியாது. பேச ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட நம்ம என்னன்னா நம்மளை நாம் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு ஓனாய் வந்து பேசு என்ன பண்ணணும் தெரியல. நம்மளுடைய கையை பார்த்து பேசு. இல்லைனால என்கிட்ட இருக்கல நீ எனக்கு என்ன பண்ண என்ன கேட்டீங்க ஓடி வர்றதுக்கு நான் கூட ஹெல்ப் பண்ணேன். காலை பார்த்தேன் இதனால நானும் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு உடனே கண்ணை பார்த்து ஓனாய் இவ்வளோ நாள் நீ என்கிட்ட எனக்கு என்ன பண்ண ஓனாய் கண்ணு கேட்க சொல்லுவான். இந்த புகையை காட்டுறது யாரு? நான் தான் இதோட நீ இருக்கீங்கல்ல அதுக்கு நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுது. அந்த சிறுத்தை வரக்கூடிய அந்த வாசனையை நான் வந்து உங்களுக்கு உணர்த்தல இல்லையா, அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாடு கேட்டு வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் போராடி நான் இந்த நேரத்தில் உதவி பண்ண தலைவா அப்படின்னு சொல்லிட்டே வருது. அப்போ வந்து வாய்ப்பு கிடைச்சே அது ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். அந்த வாயில கேட்க நீ என்ன பண்ண சுவையான உணவெல்லாம் சாப்பிட்டு நான் எவ்வளவு குறைந்து இருந்திருக்கேன். ஆமா அது சரிதான். அதோடு அந்த வாயுடைய எல்லாத்தையும் கேட்டீங்க ஓனாயே அந்த உங்களோட வாய் கேட்டீங்களா? அந்த வாய் கேட்டீங்க வாய் என்ன செஞ்சு கேட்க மாட்டேங்க எல்லா அவங்கள்ட்டையும் கேட்டீங்க அப்படின்னு அந்த வாய் தூங்கிங்க ஒரே ஓனாய் எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழை பார்த்து நீ என்ன பண்ண இவ்வளவு நாள் என்னோட இருக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறது அந்த வாழ் சொன்ன பதில் நீங்க முன்ன பார்த்து ஓடிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி நான் யார் பார்க்கறேன் உங்களை தோற்றது யாரு? சிறுத்தை. சிறுத்தையோட அந்த கோரமான ஒருத்தை என்னால் பார்க்க முடியல. நானே பயந்து அந்த உங்களோட ஒருவோட ஒட்டி அந்த கால் விட்டு நம்ம முடிஞ்சுட்டேன்.
சொல்லுங்க ஆசானுக்கு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கைரேகை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ ரொம்ப புறாம பிடிச்சவன் அப்படின்னு புறாம பிடிச்சவனா மாணவர்களும் பார்க்குறாங்க. என்ன சாப்பிட்டு பார்த்து புறாம பிடிச்சவன்னு சொல்றாங்க. அதோட அடுத்தது நீ ரொம்ப பிடிச்சி பிடித்தவன் அடுத்து சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு தொடர்ந்து அவர்கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். நான் பொறுமையான சாப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கையில் இருக்கிற காசு அந்த ரோடில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அமைதியாக சாப்பிடுறது. இந்த மாணவர்களுக்கு ரொம்ப போகும். என்ன இப்படி சொல்றாரு, நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. அவர் கூறியது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. மாணவர்கள் சாப்பிட்டு உங்ககிட்ட வாங்க உங்ககிட்ட நம்ம பார்த்ததுல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் சொன்ன பதில் வாட்ஸ்அப்ல வர்றதுதான் எனக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் விஷயம் மைண்ட் ஓடிட்டு ஒரு பதில் இந்த தீய குணங்கள் வெளிவராதபடி என் உள்ளுணர்வை விழிப்படைய செய்து என்னை நான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு எந்த இடமும் இல்லாமலாம் இருக்காது, மக்களும் கிடையாது. ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீய குணம் வெளிவராதபடி நாம் விழிப்புணர்வோடு அறிவே கடவுள் சொல்றாரு இல்லையா, இதுதான் விழிப்புணர்வோடு நம்மை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அவர் சொன்ன பதில் பிரச்சனைகள் யாருக்கு இல்லை. இதுவரை இந்த சைவசிதால வந்து இன்னொரு விஷயம் மேலும் சொன்னாங்க. நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுறேன், முக்கியமான வார்த்தை சொல்லுறேன். அந்த நான் வந்து முதல்ல இந்த கைமுறைகளை அடக்கி வாழணும். அதெல்லாம் வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் நான் இல்லை நான் அப்படிங்கிற எண்ணம் முதலில் இருந்து வெளிவரணும். இந்த பிறப்பு கேட்கிறாரு, வழியை நம்ம கேட்கிறாரு, அம்மா கேட்கிறாரு, ஏதோ நம்ம எழுதி கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி நம்ம நான்கிறது வந்தோம் இல்லை இல்லையா? ஒரு சிறுவன் ஆசையாக நிறைய கலைகள் கேட்க உள்ள கலாவுடைய பேச்சு கலை சொல்லும் பொழுது கருத்துக்கள் தானாக வெளியிடும். அதனால கலைகள் விதமாக நான் வந்து மைண்ட் வச்சுக்கிறேன். இந்த பூனையை வளர்த்துட்டு தான் அந்த சிறுவன் ஆசாசி ஆரம்பத்தில் அவன் தான் வளர்க்குறான். அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் விளையாட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு பொழுது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பூனை வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வீட்டிலே வச்சுக்க முடியல, அந்த அளவுக்கு அது சேட்டை பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பெரியவருக்கு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறீங்கன்னா அதை வச்சுக்க முடியாது, என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மட்டும் விட்டு வந்துருவா அப்படின்னு. சரி, அந்த பையன் என்ன பண்ணுறா, அந்த பூனையை கொண்டு போய் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி விட்டு வந்துடுவான். வந்து வீட்டுக்கு நோயெல்லாம் அது வந்து விளையாடிட்டு இவனுக்கு முன்னாடி அது வந்துடுச்சு. திரும்ப போய் அந்த பெரியவரை கேட்கலாம், சொன்னீங்க வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி விட்டா அது வந்துடுச்சு. அப்படியா, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வரணும். வந்து இவன் அசந்து வாங்கினா அது வாசலில் நின்றுட்டு ஏன் நீ ரொம்ப லேட்டாக வர, நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் வைக்கலாம் அப்படின்னு அது முன்னாடி வந்துடுச்சு. திரும்ப அந்த பெரியவர்கிட்ட ஓடி போய் கேட்கலாம், இல்லை 20 கிலோமீட்டர் விட்டா திரும்ப வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், நீங்கள் போய் காட்டு எடுத்து சரின்னு சொல்லி காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு தூரம் உள்ள காட்டுல போய் விட்டுட்டு திரும்ப வரும்போது பொழுது சாமி இரவு ஆரம்பிக்கிற நேரம். அப்போ இவருக்கு போன வழி மறந்து போயிடுச்சு, எப்படி வரதுன்னு தெரியல. இதை சுற்றி முன்னாடி ட்ரைவ் பண்ணி பார்க்குறாரு, அவன் திரும்ப வரதுக்கான அந்த பையனுக்கு வழி தெரியல. அப்போ என்ன அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, அந்த பூனையோட விளையாடும் போது ஒரு சமிக்கை பண்ணுறான் அந்த பையன். ஒரு விசில் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு விசில் சத்தம் கொடுக்கும்போது அந்த பூனை காணாமல் அந்த சமிக்கையை அவன் பயன்படுத்தும் போது அந்த பூனை அவனுக்கு வந்துடுது. என்ன விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது, சரிவா வீட்டுக்கு போ, ஏன்னா வீட்டுக்கு வரணும்ல, பூனைய வீட்டுக்கு அந்த பூனைய கண்ணோட வீட்டுக்கு தான் வச்சுட்டு இப்போ யார் வர்றா, பூனை பின்னாடி பையன் வரணும். அதே மாதிரிதான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஈகோ நாங்கிறத நம்ம வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி நம்ம வரைக்காது, அது பின்னாடி நம்ம வர்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆரம்பத்தில் பூனையால தான் இருக்கு, அதுக்கு தான் நம்ம நிறையா தான் இருக்கும், எல்லாம் செய்வோம். நாங்கிற ஈகோ இருக்கும் அப்படிங்கிற வெற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது
பாவம் செஞ்சால் தண்டனம் வாங்கலாம், ஆனால் உத்தரவு நல்லது ஃபாலோ பண்ண முடியாது. உனக்கு நீ எந்த அளவிற்கு பாவம் செய்தாலும் அதே அளவுக்கு தண்டனை உனக்கு நிச்சயம் உண்டு. தீர்வுகள் வெளியே இல்லை, உன்னுடைய மனதில் தான் தீர்வுகள். நீ வெளியில போய் நீ பிரச்சனை சொல்லி கேடாத, தீர்வு உன்னோடு இருக்கிறது. உன்னோட தேர்வுக்கு ஒரு எலி செத்து இருக்கு, மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிருக்கு, ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் அந்த ஸ்ப்ரே தாங்க? எதை தூக்கி போடும் மாதிரி அந்த நாட்டம் இருக்கும். வெளியே தூக்கி வெளியே போடும் அப்படியே நம்ம மனதில் குப்பைகள் வெளியே போய் இருக்கு, அடைச்சி வச்சிருக்கு. உனக்கு அவன் எனக்கு வெளியே சுத்தமாக சரியா சுத்தமாக்காத அவனுக்கு அனுபவம் அவர் அவருக்கு தயாராக இருக்கிறார். அவர் எங்கேயாவது ஒருத்தர் ஒன்று வேலை இந்த குப்பைகள் எரி நாட்டத்தை மனசில் இருக்கக்கூடிய அழுத்தி வெளியில் போடும் வரை எந்த ஒரு நல்ல விஷயமும் உள்ளே செல்லாது. அப்ப நம்ம என்ன நல்ல விஷயங்களை தேட அதுக்காக கேட்டாங்க என்ன அவங்க வந்து இல்லையா வந்து என்ன வருது வரலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் போயிட்டோம். ஆனால் தீவிரம் காட்டுவது இல்லை. நம்ம குடும்பத்தில் தீவிரம் காட்ட நம்மை நோக்கி வருவார். நம்மை நாம் உணர்ந்து தான் என்பதை தெளிவாக சொல்லி அமர்ந்துள்ளார்கள்.